வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இது உங்கள் எல்பி. கூலி படத்தை நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில விசமிகள் வந்து இந்த படத்தை வந்து தவறாக சொன்னார்கள். என்னென்ன சொன்னார்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கூலி படத்தில் வந்து ஏகப்பட்ட லாஜிக்கே இல்லை, ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஒரு பக்கம் மக்கள் வந்து கொண்டாடப்பட்டு வந்தாலும் மறுபக்கம் வந்து நிறைய எதிர்ப்புகள், நிறைய குறைகள் வந்து பேசப்பட்டது. லோகேஷ் கனகராஜின் முந்தைய படங்களை விட இந்த படம் வந்து மிக மட்டமான படம்னு பேசப்பட்டது. படத்தில் வந்து மோனிகா என்ற பாடல் வந்து மிக தாறுமாறான ஹிட் ஆனச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். பட் படத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த பாடல் வந்திருப்பதாக முதல் நாள் பேசப்பட்டது. ரஜினி வந்து விசாகப்பட்டினத்துக்கு வராப்பில்லை. எதுக்காண்டி வராப்பில்லை? தன் நண்பனுக்கும் தன் தங்கைக்கும் தங்கை ரஜினி வந்து விசாகப்பட்டினம் வராப்பில் தன் நண்பனாகிய சத்யராஜுக்கு தன் தங்கையை வந்து கட்டி கொடுக்குறாப்புல. ஏதோ பிரச்சனையை முன்கொண்டு அங்கே வராப்பில். வந்த இடத்துல சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் பிடிக்கவில்லை. அதனால் தன் மகளிடம் வந்து தவறாக ரஜினியை பற்றியும் சத்யராஜை பற்றியும் சொல்லி வைத்துள்ள நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஓட்டையாக பேசப்பட்டது. கதைப்படி வந்து ரஜினிக்கு ஒரு மகள் இருக்கிறா. ஆனால் யார் அந்த மகள், எதுக்காட்டு வந்திருக்கான்னு பேசவே இல்லை. கதைப்படி வந்து ரஜினிக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஷோபனா வந்து மனைவியாக இருந்திருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து அப்படியே ஓட்டி விட்டுருக்காங்க லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்தின் துறைமுகத்தை வந்து முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான் நாகார்ஜுனா வந்து மிக சக்தி வாய்ந்த நபராக இருப்பதாலும் கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தாலும் அந்த கொள்ளைகளை மறைப்பதற்காண்டி இந்த கூலி ஆட்களை வந்து பயன்படுத்தி வருவதாக இந்த படம் வந்து பேசப்படுகின்றது. தன் தந்தையை வந்து கண் முன்னாடியே ரஜினி கொள்றாப்புல சின்ன வயசில். அப்படி சின்ன வயசில் கொல்லும்போது நாகார்ஜுனா நல்லா தெரியும் தன் தந்தையை வந்து அவன் கொள்றான்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு வந்து வளர்ந்து பெரியவனாகும்போது அவருக்கு தெரியவில்லை இவர் தான் நம் தந்தையை கொன்ற நபர் என்று. இதுவும் மிக பெரிய ஓட்டையாக பேசப்பட்டது. படத்தில் 2 கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா சோபி மற்றும் ரச்சிதா. இவங்க வந்து ஸ்ருதிஹாசனை வந்து கடத்துவாங்க. யார் சொல்லி கடத்துவாங்க பார்த்தோன்னா ரஜினி சொல்லி தான் கடத்துறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு தெரியும் ரஜினிக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நல்லாவே தெரியும். அதனால் வந்து படத்தில் இது போன்ற ஏகப்பட்ட ஓட்டைகள் இருப்பதாக பேசப்பட்டது. என்னதான் ஓட்டைகள் இருந்தாலும் 2ஆம் நாள் 3ஆம் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. 174 கோடின்னு சொல்கிறாங்க முதல் நாள் வசூல் கலெக்ஷனு. 2ஆவது நாள் 3ஆம் நாள் வந்து தாறுமாறு தக்காளி சோறு தான். ஸோ யாரெல்லாம் அந்த கூலி படத்தை மிக கேவலமாக மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்தார்களோ அவர்களாம் இன்றைக்கு மூக்கு மேலே விரலை வைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து மக்களாலும், அனைத்து சமுதாயத்தாலும், அனைத்து தரப்பினராலும் இந்த கூலி படமானது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. புகார்களையும் புகழ்ச்சியையும் விரும்பாத இந்த கூலி படமானது